வணக்கம். வேள்பாரி 27 அதான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று செம்ம சீனுங்க. அந்த போர்க்காலம் காட்டவில்லை, ஆனால் வேள்பாரியை கொல்ல திட்டமிட்டு கள்ளத்தனமாக உள்ளுக்கு வந்தவங்களை நம்ம இளவரசி, அவங்க யாரவ பொற்சுவை, நம்ம இளவரசி பொற்சுவை பிரில்லியண்ட்டாக யோசித்து ஒரே ஸ்டோனில் 2 மேங்கோஸை காலி பண்ணாங்க. பாரியை காப்பாற்றிட்டாங்க. ஒரு துரோகியாக போட்டு கொலை பண்ண வச்சுட்டாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குது ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 23 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வேள்பாரிய கொற்றவைய வச்சு சோழிய முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த குலசேகர பாண்டியனுக்கு ஒரு பெரிய இடி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சம்பவத்தெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அடுத்த நாள் தட்டியங்காட்டுல 6வது நாள் போர் தொடங்கி இருக்கு. வழக்கம் போல திசைவேலர் பரன் மீது ஏறி போர் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற அந்த அறிவிப்பை கொடுக்க இருக்கிறார். ஆனா போர் தொடங்குற நேரம் ரொம்ப பக்கத்துல வந்தும் கூட சேர மன்னனும் சோழ மன்னனும் கூடாரத்தை விட்டு வெளியில வரவே இல்லை. அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ஈங்கையனை வச்சு பாரியோட சோழிய முடிக்க சொல்லி அது என்னாச்சு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் அவங்க கிட்ட இருக்கு. அதே சமயம் பரம்பு பட முழுமையாக போர்க்களத்துல வந்து அணிவகுத்து நிற்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரி கொல்லப்படவில்லையா, என்னதான் நடந்தது அப்படின்னு தெரியாம அவங்க 2 பேரும் தவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குலசேகர பாண்டியனோட கூடாரத்துல அப்பாவும் பிள்ளையும் இருக்காங்க. நேத்து நைட்டு நம்ம மருமக பொற்சுவ பாரிய பாக்க இன்னும் வந்து சேரல. கூட்டிட்டு போன அந்த சிற்ப கலைஞர் காராளி இவங்களுக்குன்னு இருக்கிற அந்த 6 ஊரு போர்ல பங்கெடுக்காத ஆனா உளவு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து சேரல. அப்படின்னா அங்க என்னதான் நடந்திருக்கும்? பல்லக்கு தூக்கிகளாக அனுப்பப்பட்ட பாண்டிய நாட்டு வீரர்களோட நிலைமை என்ன? பாரி கொல்லப்பட்டானா இல்லையா? பரம்பு பட வழக்கம் போல வந்து அணிவகுத்து நிற்கிறத பார்த்தா பாரி கொல்லப்படவில்லையா? ஒருவேளை பாரி தாக்குதலுக்கு உள்ளாகி அவனுக்கு சிகிச்சை கூட அளிக்கப்பட்டிருக்கலாமா? பொற்சுவை என்ன ஆனா அப்படின்னு விடை தெரியாத எவ்வளவோ கேள்விகள் அவங்க முன்னாடி வந்து போகுது. குலசேகர பாண்டியனே கொஞ்சம் பதட்டத்துல தாங்க இருக்காரு. போர் தொடங்க போற அந்த நேரம் நெருங்கிட்டதுனால சோழ மன்னன் நாம முதல்ல போர்க்களத்துக்கு போகலாம், இல்லைன்னா பாண்டியனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும், நம்மளே அந்த பையன் சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்பட்டுருவான். போர்க்களத்துக்கு போயிட்டு ஈங்கையனோட தாக்குதல் என்னாச்சு அப்படிங்கறத அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். உதயஞ்சேரல் கிட்ட செங்கன சோழன் சொல்றான். சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே கவசத்தை போட்டுக்கிட்டு போர்க்களத்துக்கு போறாங்க. அதே மாதிரிதான் நம்ம குலசேகர பாண்டியனுக்குமே போர்க்களத்துக்கு இப்ப போலேன்னா சேரனுக்கும் சோழனுக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடும். அதனால வழக்கம் போல நாமளும் போர்க்களத்துக்கு போலாம். போர்க்களத்துல போய் பாரிய பற்றிய செய்தி வருதான்னு காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி போர்க்களத்துக்கு புறப்பட்டு போறார். குலசேகர பாண்டியனும் பின்னாடியே போறார். பரம்பு வீரர்களோ வழக்கம் போல முழு ஆற்றலோட களத்துல நிக்கிறாங்க. ஆனா பரம்பு படையோட தளபதிகள் எல்லாருமே ஒரு பெரிய கலக்கத்துல இருக்காங்க. நேத்து ராத்திரி நடந்த அந்த நிகழ்வு அவங்க அத்தனை பேருமே உலுக்கி இருக்குங்க. பட்டாபறையில எல்லா பேரும் இருக்கும் போதே பாரிய கொல்ல நடந்த அந்த முயற்சி அவங்கள ஒரு பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. சுகமதியோட அந்த கதறல் சத்தமும் புலவர் கபிலரோட கண்ணீரும் யாரையுமே எதையும் செய்ய விடல. எல்லா பேரும் அப்படியே நேத்து நைட்டு அந்த சம்பவத்துல நிலவொழிஞ்சு போய் நின்னாங்க. பாண்டிய வீரர்கள் எரிஞ்ச அந்த ஈட்டி பொற்சுவையை பாரிய காப்பாற்றணும்னு வந்தாங்க பாத்தீங்களா, குலசேகர பாண்டியனோட மருமக, அவளையுமே வீழ்த்தி இருக்கு. கபிலர் ஓடி போய் அவளை தூக்குறதுக்கு முன்னாடியே அவளோட உசுறு அங்க போயிருக்கு. அதுக்கு பிறகுதான் பல்லக்கில இருந்து சுகமதி வெளியில ஓடி வந்தா. ஐயோ அம்மா, அவரை காப்பாத்துறதுக்கு இவங்க உயிர் விட்டுருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த இவங்கள அனுப்பி வச்சாருல அவங்க அப்பாவா மாமனாரு, அவர் யோசிப்பாரு இவங்களையே வேள்பாரி கொண்டுட்டாரு, அவர் என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். ஆனா இவங்க என்னங்க பாரிக்காக உயிரையை கொடுத்துட்டாங்க. நானே அடிபட்டு இருக்கு. அந்த அம்பு வந்து அம்மா அப்படின்னு கதறிக்கிட்டே வந்தா. சாக கடந்த பொற்சுவையோட கால்களை அப்படியே தன்னோட மடியில போட்டுக்கிட்டு அப்படியே கதறி அழுதுகிட்டு இருந்தா சுகமதி. ஐயோ அவ்வளவுதானா? பொற்சுவையை கொண்டுட்டாங்களா? அப்போ பாரியை காப்பாத்துற முயற்சியில பொற்சுவை உசுர விட்டுட்டாளா? போர்க்களத்துல முடிய எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றா. எப்போதும் போல படையோட இறுதி பகுதியில நம்ம தேக்க அடிபட்டவர் நின்னுகிட்டு இருக்காரு. அவருக்கு நேத்து நைட்டு நடந்த அந்த தாக்குதலை கேள்விப்பட்டு அவசரமா அங்க ஓடி போய் பாத்துருக்காரு. நம்ம தேக்க வந்து நின்னதும் அவரோட காலை பிடிச்சு நம்ம புலவர் கபிலர் அப்படியே அழுகிறாரு, கண்ணீர் விட்டு அழுகிறாரு. புலவர் இந்த மாதிரி செஞ்சதும் தேக்கனோட உடலே அப்படியே நடுங்குதுங்க. ரத்தம் அப்படியே பொங்கி கிடக்க பொற்சுவையோட உடலை தன்னோட மடியில போட்டிருக்கிற கபிலரோ எதிரில சாஞ்சு
கிடந்த ஈங்கையனை பார்த்ததும் அவரை பார்த்துமே கதறி கதறி அழுகிறாரு. ஈங்கையனோட பாடியை பார்த்தும் அழுகிறாரு. எல்லா கொலைகளுக்கும் நானே காரணமாயிட்டேனே அப்படின்னு நினைச்சு அழுகிறாரு. ஏன்னா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே இவர் தானே. அந்த தாக்குதல்ல இவங்க 2 பேரும் செத்ததை யாராலுமே ஜீரணிக்க முடியல, புரிஞ்சிக்கவே முடியல. எதுக்காக ஈங்கையன் சாகணும், எதுக்காக இவங்களும் நடுவில் விழுந்து சாகணுங்கிற ஈங்கையன் மீதான அந்த இரக்கமும் தன்னோட கண்ணு முன்னாடியே தனக்கு ரொம்பவே பிரியமான பொற்சுவையும் கொலை செய்யப்பட்டால் அப்படிங்கிற அந்த எண்ணமும் கபிலரை நிலைகுலைய செய்து விட்டது. நடுராத்திரி வரைக்கும் அந்த தோழி சுகமதி ஒப்பாரி தாங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரிக்கு அப்புறம் தான் சுகமதி பேசவே தொடங்குறார். இந்த பொற்சுவையோட உடல்ல இருந்து சிந்துற ஒவ்வொரு சொட்டு ரத்தமுமே பாரியோட உயிரை காப்பதற்காக சிந்தப்பட்டது அப்படின்னு அவ சொல்லும் போது அவ ஏன் இதுக்காக வந்தா, ஒரே சமயத்திலேயே 2 விதமான சதி திட்டம் இங்க நிறைவேற இருந்தது. சோழ மன்னனால ஈங்கையனை விலைக்கு வாங்கி ஈங்கையனை வச்சு பாரிய கொல்றதுக்கான ஒரு திட்டம், பல்லக்கு தூக்கிகள் மாதிரி பாண்டிய வீரர்கள் அனுப்பி பாரிய கொல்றதுக்கான இன்னொரு திட்டம். இந்த 2 திட்டத்தையுமே தான் உசுர கொடுத்து பொற்சுவ முறியடிச்சிட்டா, பாரிய காப்பாத்திட்டா. இந்த பக்கம் திசைவேலர் அவரோட கையை உயர்த்தினதுமே போர் முரசு முழங்குது. தட்டியங்காட்டு போரோட 6வது நாள் தொடங்குது. படைகளோட தாக்குதல் தொடக்கத்திலிருந்தே வீறு கொண்டு இருப்பது போல அவர் உணர்கிறார். நேத்து ராத்திரி நீலனை மீட்பதற்கான அந்த திட்டங்கள், அந்த திட்டத்தை யார் செய்ய போறான்னு ஏகப்பட்ட மேட்ரு ரிஹர்சல் எல்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க நம்ம பசங்க. அந்த ரிஹர்சல் வேலையில ரொம்ப மும்முரமா இருந்தது இரவாதம் தான். சொல்ல போனா நேற்று நைட்டு நடந்த இந்த கொலை முயற்சி சம்பவங்கள் எதுவுமே இரவாதனுக்கு தெரியாது. வழக்கம் போல பயங்கர ஆற்றலோட சண்டை போறதுக்காக களத்துல இறங்கி இருக்கிறான் இரவாதன். அந்த பக்கம் நேற்று நடந்த அந்த சம்பவத்தையே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க உதிரனும் தேக்கணும். ஈங்கையனும் அவனோட சேர்ந்த சில பேரும் சேர்ந்து இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க இல்லையா, நினைச்சு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எதிரிகளை பாரியோட பக்கத்துல வர அனுமதிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நிலகுலிஞ்சு போய் நிக்கிறாங்க களத்துல. ஆனா தாக்குதலோட தன்மைய, இந்த போரோட தன்மைய வழக்கம் போல குலவந்தி திட்டிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் நமது பாரி. நேற்று நைட்டு நடந்த மேட்டர் அவர் கண்ணு முன்னாடி வந்து போதுங்க. நேற்று நைட்டு சிந்துன அந்த ரத்தமெல்லாம் பாரியின் பொருட்டே சிந்தப்பட்டது. கபிலரோட மடியில சாஞ்சு கிடந்த பொற்சுவைய ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம வேல்பாரி. இன்னொரு பக்கம் ஈங்கையனோட உடல் கிடக்குது. எல்லா பேரும் மடியில தூக்கி வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங்ல ஈங்கையனுக்காக அழுதாங்க. அதுக்கப்புறம் தோழி சுகமதி ஈங்கையன் தான் உங்களை கொல்றதுக்காக சோழர்களோட சேர்ந்து திட்டம் போட்டவன் அப்படின்னு அந்த உண்மையை சொன்னதுமே அப்புறம் அந்த பாடியை எவனுமே சீண்டலங்க. இந்த போருக்காக பாரி இந்த பக்கம் வர்றதுக்கு முன்னாடி ஈங்கையனோட பாடிக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்கெல்லாம் அவனோட ஆட்கள் செய்யலாம் அப்படின்னு அனுமதிச்சாச்சு. என்ன பிரச்சனைனா, ஈங்கையனோட ஒரு சின்ன படம் இருக்கும்ல, ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள என்ன பண்றது? ஈங்கையன் பண்ண தப்புக்காக இவங்களை தண்டிக்கிறதா, இவங்களை சிறைபிடிக்கிறதா? இவங்களை அப்படியே விட்டுட்டா மறுபடியும் போய் மூவேந்தரோட படையில ஜாயின் பண்ணி இவங்களுக்கு எதிராகவே போர் புரியவும் வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம் இவங்களன்னு தெரியாம முழிக்கிறாங்க. பாரி என்ன சொல்லிட்டாரு, இவங்களை அடிக்கவும் வேண்டாம், அணைக்கவும் வேண்டாம், கையில போர் முடிகிற வரை இவங்க ஆயுதங்களை எடுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டிஷனை போட்டு இருக்கிற அந்த காரமலையோட பின்னாடி கொண்டு போய் ஒரு இடத்துல செட்டில் பண்ண சொல்லிட்டாரு நம்ம பாரி. பரம்பு வீரர்களும் அதற்கான ஆயத்த வேலையில இருக்காங்க. இன்றைய போர்ல வேந்தர் படையோட தாக்குதல்ல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆனா யாருமே அதை பெருசா உணரல. வேந்தர் படையோட தாக்குதல்ல வேகம் கூடிக்கிட்டே இருக்கு. அந்த தாக்குதலை எதிர்கொள்ள பரம்பு வீரர்களுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாவே தேவைப்படுது. வழக்கத்துக்கு மாறா இருக்கே அப்படின்னு நம்ம பசங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க நம்ம தளபதி முடிய ஒன்ன கவனிக்கிறான். காலையில இருந்து நம்ம கருங்கைவான தேர்ப்படையிலேயே நிக்கிறான். ஏன் வேற பக்கம் போகாம அங்கேயே இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போதுதான் மயூர் கிழவரை சுத்தி 3 மத்த தளபதிகள் இருக்கிறத இவன் நோட் பண்றாங்க. 3 போர் பணியாளர்கள் இருக்கிறதையும் கவனிக்கிறான். யோசிச்சு பார்த்தா மேட்ரு விளங்கிடுச்சு. இன்றைய போர்ல தலைமை தளபதியா தலைமை தாங்கி இப்ப போரை நடத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம மயூர் கிழவர் தான். காலத்துல அவர் சொல்றதா இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் போர்ல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அப்படிங்கறத முடிய உணர்ந்தாச்சு. அப்படி என்றால் எதிரிகளோட தாக்குதல் வழக்கமான அந்த உத்தியில இருக்காது. தாக்குதலை உடனடியா வேகப்படுத்தணும் அப்படின்னு முடிவு செய்யறான். தவக்கல தெய்வத்தை கும்பிடுற கூவல் குடியினர் மூலமா அனைத்து தளபதிகளுக்கும் அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. நிலைமையை உணர்ந்தவுடன் உதிரன் தனது விற்பனையை வேந்தர் படையோட நடு பகுதியை நோக்கி முன்னகர ஆர்டர் போடுறாரு. இன்னும் கொஞ்சம் தொலைதூரம் போகக்கூடிய அம்புகளை எடுத்து வேகமா வீசி எறிறாங்க, அம்பு விடுறாங்க. இப்போ தாக்குதலோட வேகம் 2 பக்கமும் பயங்கர வலிமையோட இருக்கு. இப்போ வேந்தர் படைக்கு பரம்போட விற்பனையை தவிர மத்த படைகள் எல்லாத்தையும் தாக்கி கொஞ்சம் முன்னேறதுல பெருசா சிரமம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம முடியனோட சிக்னல் இரவாதனை வந்து சேர்ந்துருச்சு. அது சேர்றதுக்கு சரியா ஒரு 20 நாளிகை ஆயிடுச்சு போர் நடந்ததுல இருந்து. நேத்துக்கு முந்தைய ராத்திரி கடைசி 10 நாளிகையில என்ன செய்யணும்னு ரிஹர்சல் பண்ணாங்க இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான அந்த நேரம் வந்துருச்சு. இரவாதன் தன்னோட குதிரைப்படையோட தாக்குதலை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகத்தோட இப்ப முன்னெடுக்கிறான். இந்த ரிஹர்சல் எல்லாம் நடந்தது எப்போனா நேத்துக்கு முந்தின நைட்டா. நேத்து நைட்டு நடந்த மேட்டர் எதுவுமே நம்ம இரவாதனுக்கு தெரியாதா? முந்தின நாள் ரிஹர்சல்ல பார்த்ததையே இவன் எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு இருக்கான். அதே சமயம் நேத்து நடந்த மேட்டரை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற நம்ம முடியனுக்கு இரவாதன் கிட்ட இருக்கிற அந்த வேகம் இல்ல. முடியனோட சிந்தனை முழுக்க அந்த மயூர் கிழவனையே சுத்தி வருது. மயூர் கிழவன் கருங்கை வாணனை போல ஒரு பெரிய வீரன் இல்ல.
பரம்ப பற்றியும் பரம்போட தாக்குதல் முறையை பற்றியும் ஓரளவு அவனுக்கு தெரியும். அதனால அவனை கொஞ்சம் எச்சரிக்கையோட தான் கையாளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு இவரு. அதனோட தாக்குதல் பயங்கரமா சீறி முன்னேறுது. அவனோட நோக்கம் என்ன, நீலனை காப்பாத்தணும். அதுக்காக படு வேகமா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கான். படை அப்படியே நம்ம நீல இருக்கிற மூஞ்சலை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. இரவாதனோட குதிரைப்படை இப்போ விற்படை தளபதி உதிரை தன்னோட விற்படைய எந்த பக்கமா ஏவணும் அப்படிங்கிற அந்த மேட்டரை கேட்டு முடியனுக்கு செய்தி அனுப்புறான். முடியனுக்கோ கருங்கைவாணனை சமாளிக்கிறதா மயூர் கிழவனை சமாளிக்கிறதா அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட். இவங்க 2 பேர்ல யாரை நோக்கி உதிரனோட விற்படையை அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு. வழக்கம் போல பரம்போட விற்படையை எதிர்கொள்ள முடியாம வேந்தர் படையோட தளபதி துடும்ப பின்வாங்க தொடங்குறான். மூவேந்தர்களோட வால்படை தளபதிய பரம்போட தளபதி எதிர்கொள்கிறான். பயங்கரமா 2 பேரும் தாக்கிக்கிறாங்க. அந்த பக்கம் கருங்கைவாணனும் தேர்ப்படை தளபதி திருகாலனோட சேர்ந்துக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து தாக்குதல் நடத்துறதுனால நம்ம பரம்போட தேர் தளபதி விண்டனால பெருசா முன்ன நகர முடியல. அதே சமயம் பின்வாங்காம சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். மயூர் கிழவன் எந்த பக்கம் போக போறான், அவனோட உத்தி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுலயே நம்ம முடிய ரொம்ப கவனமா இருக்கான். அதே சமயம் நம்ம இரவாதனோட தலைமையில குதிரைப்பட நினைத்து பார்க்க முடியாத வேகத்துல அந்த மூஞ்சலை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கு. அவங்க ஏற்கனவே போட்ட திட்டம் என்னன்னா அந்த மூஞ்சலை ஒரே நேரத்துல 3 முனை தாக்குதல் நடத்தணும். முடிய ஒரு பக்கம், விண்டே ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம்னு 3 பக்கமும் தாக்கி மூஞ்சலோட அரணை உடைக்கணும். உள்ள போகாம அப்படியே வெளியிருந்து அந்த அரணை முழுமையா தகர்க்கணும். அதுக்கப்புறம் தான் உள்ள நுழைஞ்சு தாக்கி நீலனை மீட்கணும். இந்த வேலை இரவாதனோடது. அந்த சிந்தனையோடைய இரவாதனோட படை முன்ன நகர தொடங்கியாச்சு. பாரி மலை மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காருல, அவருக்கும் களத்துல ஏதோ ஒரு மாறுபாடு இருக்கிறது நல்லா தெரியுதுங்க. ஆனா என்ன அந்த மாறுபாடுங்கிறது அவருக்கு பிடிபடல. கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் நமது பாரி. இரவாதன் தலைமையிலான அந்த குதிரைப்படை சீர்ற அம்பு மாதிரி படு வேகமா எதிரிகளை கிழிச்சுக்கிட்டு உள்ள அப்படியே சடக்கு சடக்கு சடக்குன்னு அடி இடிச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம பாரிக்கு ஒரு டவுட்டுங்க. படை பாரியோட படைய எல்லா படையும் ஓரளவு சமாளிக்கிறாங்க. குதிரைப்படையை மட்டும் ஏன் பெருசா கண்டுக்காம உள்ள விடுறாங்க? அதுல ஏதாவது ஒரு சதித்திட்டம் இருக்குமோ அப்படின்னு பாரி யோசிக்கிறான். களத்தை இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தோட உற்று நோக்குகிறார் நமது பாரி. இதை யோசிக்கும் போது இரவாதனோட குதிரைப்படை கிட்டத்தட்ட பாதி தொலைவை கடந்து உள்ள போயிடுச்சுங்க. அதே சமயம் நம்ம பாரி மெசேஜ் அனுப்பக்கூடிய அவளைய கும்புற அந்த கூவல் குடியினருக்கு உத்தரவு கொடுக்கிறான். ஒரு மெசேஜ் என்ன உத்தரவுன்னா இரவாதனோட வேகத்தை கட்டுப்படுத்தி பின்தங்க சொல்லி உத்தரவு வருது பாரி கிட்ட இருந்து. இந்த மெசேஜ் நம்ம இரவாதனுக்கு தான். ஆனா அவன் மின்னல் வேகத்துல முன்னேறி போய்கிட்டு இருக்கிறதுனால அவனோட காதுல எந்த ஒரு சத்தமும் கேட்கல. நாக கரட்டுல இருந்து மறுபடியும் அந்த ஓசை எழுப்பப்படுது இரவாதனுக்காக. அந்த பக்கம் நம்ம முடியனுக்கு கூட என்ன திரும்ப ஒரு மெசேஜ் வருது. ஓ இது இரவாதனுக்கானதா அப்படின்றத லேட்டா தாங்க முடியனே உணர்றான். எதிரி படைக்குள்ள ரொம்ப தூரம் உள்ள போயிட்டாங்கிறத இப்ப இவர் பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆஹா நேத்துக்கு முந்தின பிளான் ஐயா இது அவன் எக்ஸிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதிர்பார்த்ததை விட படுவேகமா போய்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம நேத்து நடந்த அந்த கொலை சம்பவத்தை எல்லாம் வச்சு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்ல இருக்கும். முழு தரனோட நம்ம வேலை செய்ய முடியல. அதெல்லாம் இப்பதாங்க அவர் புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு நடுவுல இன்னைக்கு போற நடத்திக்கிட்டு இருக்கிறது மயூர் கிழவன். மத்த படையெல்லாம் நல்லா தாக்கும் போது குதிரைப்படையை மட்டும் உள்ள ரொம்ப ஃப்ரீயா அவர் அலோவ் பண்றாரு. அப்ப குதிரைப்படையை உள்ள விட்டு அவங்கள துவம்சம் பண்ணணுங்கிறதா மயூர் கிழவனோட திட்டமா இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான். நாகரட்டில இருந்து மறுபடியும் அந்த குறிப்பு ஒலி எழுப்பப்படுகிறது. இப்போ அபாய குறிப்புலையும் ஒண்ணு ஒலிக்கப்படுகிறது. இரவாதனோ மூஞ்சல நெருங்கிட்டான். இவன் மூஞ்சல நெருங்குறான். சரி, நான் மும்முனை தாக்குதல் நடத்த வேண்டிய மித்த 2 படைத்தளபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஏரியாவுக்கு வந்த பாடு இல்லைங்க. ஏன்னா மூவேந்தர்களோட படைய கத்தி எரிஞ்சுக்கிட்டு அவங்களால படு வேகமா முன்னேறி வர முடியல. மூவேந்தர் படையும் வம்புக்குனே தான் குதிரைப்படைய முன்ன விட்டு வளைச்சு பிடிக்கலாமேன்னு பிளான் பண்ணிருக்கானுங்க. பாரியோட எச்சரிக்கை ஒலிய இரவாதன் கேட்க தவறிட்டான். இந்த இரவாதன் யாருங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம பரம்பு ராணுவத்தோட 2 பெரும் தளபதிகள் இருக்காங்க இல்லையா, தேக்க முடியும். அதுல முடியனோட பையன் தான் இந்த இரவாதன். பையன் முன்னாடி போய்கிட்டு இருக்கான், பிரச்சனையில மாட்ட போறான் அப்படிங்கிறது முடியனுக்கு அப்பனுக்கு நல்லா தெரியுது. இந்த நேரத்துல அவரு ஒரு முடிவை எடுத்தாகணும். புள்ளைய காப்பாத்தணும்னு நினைச்சா விறுவிறுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகலாம். ஆனா தான் பிள்ளைக்கு தகப்பனா இருக்கிறத விட இந்த பெரும்படைக்கு தளபதியா இருக்கணும் அப்படிங்கறதுல அவன் மும்முரமா இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் அடுத்த படைத்தளபதியான நம்ம தேக்கணும் உடல்நிலையெல்லாம் பெருசா அதெல்லாம் எடுத்துக்காம கூட பின்னாடி இருந்து முன்னகர்ந்து வந்து முடியங்கிட்ட நெருங்குறாரு. அதே சமயம் முடியனும் தேர்ப்படை பின்வாங்கிறத பார்த்து தேர்ப்படையோட ஜாயின் பண்ணிக்கிறார். எதுக்கு கருங்கைவாணனோ தேர்ப்படையில இருக்கான். பயங்கரமான 2 பேருக்கு நடுவுல சண்டை. தேர்ப்படைக்கும் நடுவுல சண்டை. அதே சமயம் தேக்க இங்க வந்துட்டு தீனை பார்த்து, ஏ பாரியா உன் புள்ள நடுவுல போய் மாட்டிக்க போறான், எச்சரிக்கை ஒலி எவ்வளவு கொடுத்தா அவன் கேட்கல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. வேணா நீ போ, நான் இந்த இடத்துல இருந்து பாத்துக்கிறேங்கிறாரு. இதுக்கு வரை இல்ல முடியாது, உங்களுக்கு அடிபட்டு இருக்கு. இங்க கருங்கைவான வேற தேர்ப்படை தளபதியோட சேர்ந்துக்கிட்டான். 2 பேரை சேர்ந்து தேர்ப்படைய நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் போனேன்னா தேர்ப்படை தவிடுபடி ஆயிடும். இப்போ உங்க புள்ள அப்படின்னு கேட்டா நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்கலாங்கிறாருங்க. அதே சமயம் பாரி எச்சரிக்கை ஒலி கொடுத்துக்கிட்டே இருந்தான். இப்ப பாரி என்ன நினைச்சானா, இவ்வளவு தூரம் கேட்கல, உள்ள முடியனோட பையன் இரவாதன் ஒரு லெவலுக்கு மேல முன்னோக்கி போயாச்சு. இதுக்கப்புறமும் பின்னோக்கி வான்னு ஒலி கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒலிய நிப்பாட்டிடுறாரு. திருவங்களையும் நிப்பாட்ட சொல்லிடுறாரு. எச்சரிக்கை ஒலி நின்னதுமே முடிய என்ன நினைச்சிட்டாருன்னா,
ஆஹா எச்சரிக்கை ஒலி நின்று விட்டது. அப்ப என்ன அர்த்தம்? இரவாதனுக்கு நியூஸ் போயிடுச்சு, இரவாதன் திரும்ப வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம முடியும். கேட்கணும் சவுண்ட் இருந்த சந்தோஷத்துல அப்படியே பின்னாடி போயிருக்கிறார். ஏன்னா அவருக்கு இப்போ நல்லா தெரியுது, முன்னாடி போன முடியனோட பையன் இரவாதன் திரும்ப வரல, இதுக்கு அப்புறமா அவனை பின்னோக்கி வர சொல்றது வேஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுது. ஏன்னா ஒரு போர்ஸ்ல போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் இரவாதன். இப்போ பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சமயம் பின்னோக்கி வான்னு ஒரு எச்சரிக்கை வழி வரும்போது அவன் அதை எப்படி எடுத்துப்பான்? ஒன்று முட்டி மோதி ஜெயிச்சா ஜெயிக்கலாம், இல்லனா நடக்கிறது நடக்கட்டும்ன்ற ஒரு முடிவுக்கு பாரி வந்துட்டாருங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. இனி போரோட போக்கு முழுக்க முழுக்க முடியனோட பையன் இரவாதன் கிட்ட தான் இருக்கு. கூட மும்முனை தாக்குதல் நடத்துறதுக்கு ஆள் இல்லாத நிலைமையில அவன் படு வேகமா தாக்கி மூஞ்சல நெருங்கிட்டான். மூஞ்சல அப்படியே நெருங்கும் போது அவனோட படை அம்போட குறி மாதிரி போச்சு பாத்தீங்களா, குதிரை படை. அது அப்படியே அரைவட்ட வடிவத்துக்கு மாறி அப்படியே கூடாரத்தை தாக்குது. அப்படியே தாக்கிட்டு அந்த அரை வட்டங்கிறது முழு வட்டமா மாறி ஒட்டுமொத்த கூடாரத்தையும் அப்படியே சுத்தி நின்றாங்க. குஞ்சூரை முழுக்க அப்படியே கவர்ந்து சூழ்ந்து நிக்கிறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க. அதே சமயம் கருங்கை வானங்கிட்ட இன்றைய படைத்தளபதியா பொறுப்பேற்றுக்கிட்ட மயூர் கிழமை வராரு. நாம எதிர்பார்த்த பிளான் தான், அவன் உள்ள வந்துட்டான். ஆனா நாம நினைச்சோம் நம்ம படை அவங்கள அப்படியே சூழ்ந்துருன்னு பார்த்தா அவங்க நம்ம படையை அடிச்சுட்டு நம்மள சூழ்ந்து நிக்கிறானுங்க. இப்படியே போனா நம்ம பிளான் சொதப்பிடும். நீ போய் தாக்குதல் இருக்கிற இரவாதன ஒரு கை பாருங்க. அது கருங்கை வாணனை கூப்பிடுறாரு. கருங்கை வாணனோ தேர்ப்படையை விட்டு நான் அப்ப வந்தேன்னா இருக்க முடியும் இருக்கான். இப்படியும் கூட இன்னொரு தேர்ப்படை தளபதி இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நம்ம தேர்ப்படை காலி ஆயிடும். ஏற்கனவே நம்ம குதிரைப்படையை இழந்துட்டோம், ஏற்கனவே நம்ம யானைப்படையை இழந்துட்டோம். தேர்ப்படையை இழந்துட்டா போரே முடிஞ்சு போயிடும், நான் வரமாட்டேன்ட்டாரு. ஈர்க்கிழவருக்கு என்ன செய்யணும் புடிபடல. மொத்தத்துல இவங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான் அவங்க எதிர்பார்த்த ரேஞ்சுக்கு போகாம அது ஒரு போக்குல போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த மாதிரி கேம்ப சுத்திட்டானுங்க அப்படின்னு சுத்து போட்ட அந்த மேட்ரு மூவேந்தர்களுக்கும் தெரியப்படுத்தப்படுது. மூவேந்தர்கள் நேத்து நைட்டு அப்படியே ரீகால் பண்றாங்க என்ன நடந்தது அப்படின்னு. கடைசி நேரத்துல மயூர் கிழவர்கிட்ட குலசேகர பாண்டிய பொறுப்பை ஒப்படைச்சாரு. அவர் நினைச்சாரு நாளைக்கு எப்படியும் போரே நடக்காது, நினைப்புல இருந்தாரு. அதனால ஏதோ ஒரு நிமிஷத்துல மயூர் கிழவர் தலைமையில போர் நடக்கிறதுக்காக ஒரு நாள் ஒத்திகை பாக்குற மாதிரி சார் இன்னும் ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த எதிரோட தேர்ப்படையை உள்ள விட்டு சூழ்ந்தடிக்கணுங்கிற அந்த திட்டத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு. இப்ப பார்த்தா நம்மளோட கதி கந்தலாயிடுமோன்னு யோசிக்கிறாரு. உத்தரவு விடுறாருங்க, இப்ப கேம்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறவங்கள சும்மா விடாதீங்க, ஒருத்தரும் உசுரோட வெளியில போக கூடாது, மூன்றா கேட்ட அப்படிங்கிற மாதிரி. இவங்க கிட்ட கவச படை இருக்கும், மூவேந்தர்களை பாதுகாக்கிறதுக்கான படை. இந்த பாதுகாப்பு படையையும் கூட்டிக்கிட்டு இந்த மூணு வேந்தர்களுமே கூடாரத்தை நோக்கி குஞ்சலை நோக்கி போறாங்க. அப்படியே பின்னாடி இருந்து பூந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிற நம்ம படைய அழிச்சு ஒழிக்க போறாங்க. வேற நெருங்கிட்டு இருக்கு. போரு முடிகிற தருணம் வேற கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும். இசைவேலருக்கு இப்ப என்ன கவலைன்னா நடுவுல போரு பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு? கருங்கவாணன் தலைமையில இருக்கிற தேர்ப்படையும் எதுக்க முடியன் தலைமையில இருக்கிற அந்த தேர்ப்படையும் நடுவுல பயங்கர சண்டை. இவங்க ரூல்ஸை மீறினாங்கன்னா அங்க போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும், அது திசைவேலரோட கடமை. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா குஞ்சலுக்கு பக்கத்துல கேம்ப் வரைக்கும் நெருங்கி நீல இருக்கிற ஏரியால ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அங்க போறது நல்லதா? அங்க போய் வரப்போற இல்ல யாராவது விதியை மீற போற சமயத்துல போர் மீறல தடுக்க நம்ம முயற்சி பண்றது நல்லதா? எங்க போகலாம் தெரியாம திசைவேலரே பரம்பு நாட்டு தலைமை வேல்பாரியோ அடிக்கடி காத்தையே பாத்துட்டு இருக்காரு. காற்றியோ வராதா, நமக்கு சாதகமா வீசாதா அப்படின்னு பாக்குறாரு. ஆனா காற்றியோ இவங்களுக்கு சாதகமா இன்னும் வீசின பாடு இல்லைங்க. வடிவத்துல இந்த கேம்ப தவிடுபடி ஆக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்களோட படை. அதே சமயம் மும்முனை தாக்குதல்ல கருணியோட தலைமையில வீரர்கள் மும்முனை தாக்குதலை நடத்தணும். அவங்க படு வேகமா வாழை உருகிக்கிட்டு பாஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிடரிமானோட தலைமையில இருக்கிற குழு அவங்க அந்த வட்டை வடிவ டேப்ல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த குரூப்ல அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வட்டத்துல இருந்து மும்முனை தாக்குதலுக்கு அப்படியே பிரிஞ்சு 3 முனையா பிரிஞ்சு சண்டை போடணும். 2 பேர் தான் இங்க இருக்காங்க. சோ அவங்க 2 பேரும் 2 பெரும் கூறாக அந்த படை பிளவுபட்ட போது நீலரை நோக்கி செல்லக்கூடிய அந்த குழுவுக்கு தலைவரா நம்ம இரவாதம் போய்கிட்டு இருக்கான். சோ இரவாதனோட கடமை நீலனை காப்பாத்துறதுன்னு ஆயிடுது. சுத்தி இருக்கிற படைகளை சமாளிக்க வேண்டியது பொறுப்பு பிடரிமானோட தலைமையில இப்ப போயாச்சு. இந்த படையோட கையில ஒரு பக்கம் ஆயுதம், இன்னொரு பக்கம் தற்காத்துக்க கேடயம் இருக்கும். ஆனா பரம்பு வீரரோட கையில கேடயமே இல்ல. எல்லாருமே 2 கையிலயும் 2 ஆயுதங்களை ஏந்தி எப்படி இருக்காங்க. ஆனா உடல் முழுக்க மெய்யுரை கவசம் இருக்கிறது, அதுவே போதும். போதைய தேவை நீலனை மீட்பது மட்டும்தான். அதனால நம்ம பசங்க ஒவ்வொருத்தருமே என்ன முடியாத அளவுக்கு வீரர்களை கொன்னு ஊத்துக்கிட்டு வெறியோட அந்த மூஞ்சலுக்குள்ள இப்போ நுழையிறாங்க. இப்போ மூஞ்சலோட எல்லை பகுதியில இருக்காங்க. தாண்டி உள்ள போகணும்னா கோட்டை சவரம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சவரம் இருக்கு. அதை தாண்டி போறதா இருந்தா நம்ம பசங்க கோபுரம் மாதிரி உச்சியில ஒரு பானையை கட்டி தொங்க விடுவாங்க இல்ல, விசேஷ நாட்கள் பொங்கலப்போ மேல ஏறி அடிப்பாங்க பாத்தீங்களா, அடிப்பாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி கோண வடிவத்துல பெரிய கோபுரம் மாதிரி உருவாக்கி அப்படியே ஒவ்வொரு ஆளா அது மேல சரசரசரன்னு ஏறி உள்ள குதிக்கணும். இந்த கூடாரத்தை விட அதிக உயரமான கோபுரத்தை அவங்க உருவாக்கணும். நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல நம்ம படை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கோபுரத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் கூடாரத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் நடுவுல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அகலி அம்புகள் கூடாரத்தோட மேற்கூரையை கிழிச்சுக்கிட்டு இப்போ உள்ள இறங்க ஆரம்பிக்குது.
முழுக்க கவசத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க எதிரி வீரர்கள். என்ன பிரயோஜனம்? மேற்கூரையிலிருந்து பாய்ந்து வரக்கூடிய அந்த அம்புகளை அவங்க எதிர்பார்க்கல. அது பாஞ்சு வந்து எங்க தாக்குது? தலையையும் கழுத்தையும் தாக்குது. பொய் கூடாரத்துல இருந்த வேந்தர் படை வீரர்களோ இடைவிடாது கூரைய பிளந்து வந்துகிட்டு இருக்கிற அந்த அம்புகளை எதிர்கொள்ள முடியாம சேதறி ஓடுறாங்க. ஒவ்வொரு கூடாரமா அப்படியே பிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. அதே சமயம் கவசப்படையோட வேந்தர்களோட அந்த பாதுகாப்பு கவசப்பட மூஞ்சலுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இடதுபுறமா உதயஞ்சேரல் தலைமையில அவங்க நுழையிறாங்க. நம்ம பசங்க பயங்கரமா தாக்குதல் நடத்தி முன்னேறி போய்கிட்டே இருந்தாங்க. அவங்க போற அந்த திசைக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்து உள்ள நுழையிறான் சோழவேலை. பெரியமானோட தலைமையில தாக்குதல் அந்த பொய் கூடாரங்கள் மேல நகர்ந்துகிட்டு இருக்கு. மூஞ்சலோட அந்த கட்டுக்கோப்பு குலைஞ்சு கொண்டு இருக்கிற சமயம் வேந்தர்களுமே அவங்களோட சிறப்பு படையோட உள்ள நுழைஞ்சிட்டாங்க. குறுகிய நேரத்துல சூறை காட்டுற மாதிரி பயங்கரமா தாக்குதல் நடத்திய நம்ம பரம்பு படை மூஞ்சலோட மொத்த இயக்கத்தையுமே நிலகுலையா செஞ்சிருச்சு. நடக்கிற அந்த காட்சிகள் எல்லாத்தையும் அவங்க போடுற இந்த சண்டை எல்லாத்தையும் வேந்தர்களால நம்ப கூட முடியல. ஆனாலுமே எதிர் தாக்குதல் தொடுக்க அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகலங்க. எவ்வளவோ போர்களை பார்த்த தாக்குதலை தீவிரமா நடத்திய இந்த அனுபவமிக்க சிறப்பு படை நிலைமையை கொஞ்சம் ஈஸியாவே கையாளுறாங்க. உதயஞ்சேரலோட படை கரணியோட தலைமையிலான படையோட மோத தொடங்குது. அதே சமயம் சோழ வேலனோட படை பெரியமானோட படையை எதிர்கொள்ளுது. ரெண்டு பக்கமும் சமமான எண்ணிக்கையிலையும் சமமான வலிமையோடு இருக்கிற வீரர்களும் தளபதிகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என் பையன் இரவாதனும் நீலனோட அந்த கூடாரத்தை நோக்கி இப்பாடு வேகமா பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். மூஞ்சலுக்குள்ள நுழைஞ்ச அந்த இடத்துல இருந்து நீலனோட கூடாரம் இருக்கிற இடம் வர நடுவுல 3 தடுப்பு நிலைகள் இருக்கு. 3ஐயும் அந்த 3 அரணையும் உடைச்சுக்கிட்டு முன்னாடி போகணும். 3 அரண்ல முதல் அரணை உடைச்சிட்டு இவங்க போகும்போதுதான் வேந்தரோட படம் வந்தது. நம்ம இரவாதன் 2வது தடுப்பை தாக்கிக்கிட்டு இருக்கான். 2வது தடுப்பை இரவாதன் உடைக்கிறதுக்குள்ள சீக்கிரம் அங்க போங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்கிறாரு நம்ம புதிய வரப்ப பாண்டிய இளவரசன். இரவாதனோட வேகமும் தாக்குதலும் யாராலும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. எதிரிகளோட கவசத்தையும் தொலைச்சுக்கிட்டு உள்ள இறங்கக்கூடிய பகலி அம்புகளை விட்டு சாச்சுக்கிட்டே இருக்கான் அவன். புதிய விற்பனோட சிறப்பு படை இரவாதனோட படைய அப்படியே நேரா தாக்க வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ எதிரிங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில நம்ம பசங்க விசிறி மாதிரி எரிவெட்டுகள் எடுத்து வீச ஆரம்பிக்கிறாங்க. ஈட்டி எரிஞ்சா எதிரி ஒத்தவனை தான் அது குத்தும். பசங்க இப்ப எரியறது எரிவெட்டுக்கள். இவைக்கிற நேரத்துல காத்த கிழிச்சுக்கிட்டு பறந்து வர்ற அந்த எரிவெட்டுக்கள் ஏகப்பட்ட வீரரோட கழுத்தை சதக்க சதக்க சதக்கன்னு வெட்டி எரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. வந்த இப்ப வேந்தர்களோட அந்த கவசப்பட எரிவெட்டுகளை கவசங்களால தடுக்க வேண்டிய அந்த நிலைமை, தாக்குதல் நடத்த வேண்டிய அந்த நிலைமையில இருந்து தற்காத்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு அவங்க மாறுறாங்க. இப்ப நம்ம இரவாத 2வது தடுப்பையும் தகர்த்து எறிந்து விட்டு 3வது தடுப்பை நோக்கி முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. பார்த்த புதிய விற்ப இளவரசன் உலோக வில்லுல தணல் அம்புகளால இரவாதனை நோக்கி கடும் தாக்குதல் நடத்தியபடி அவனை நோக்கி தேர விரைவுபடுத்திக்கிட்டே வரான். அதே சமயம் ஏற்கனவே 2 அரணை உடைச்சுக்கிட்டு இவங்க உள்ள வந்தாங்கல்ல, உடஞ்ச 2 அரணையும் மறுபடியும் சரி பண்ணிட்டே வராங்க எதிரி வீரர்கள். ஏகப்பட்ட எதிரி வீரர்களை வெட்டி சாச்சுக்கிட்டே நம்ம பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. இரவாதன் அந்த 3வது தடுப்பை நெருங்கும் போது புதிய விற்பனோட தேரு அங்க வந்துருச்சு. இளவரசனோட தேரு அங்க வந்துருச்சு. எதுக்கு நிக்கிறது பாண்டிய நாட்டு இளவரசன் தான் அப்படின்னு இவனுக்கு தெரியுமோ என்னவோ, ஆனா நிக்கிறவன் முக்கியமான ஆளுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனோட கவச வீரர்களையுமே தாக்கி எரிஞ்சுக்கிட்டு அதி வேகத்துல முன்னோக்கி போய்கிட்டு இருக்கான். முதுகுல இருந்த வேலை எடுத்து மின்னல் வேகத்துல வீசுறாங்க. வீசி எரிஞ்ச அந்த வேலு இருக்கிற பாண்டிய இளவரசனோட தேரோட இடதுபுற சக்கரத்துல நடு அச்ச பிளந்து உள்ள இறங்குதுங்க. என்ன நடக்குது அப்படின்னு எதிரி வீரர்கள் உணர்றதுக்கு முன்னாடியே கையில உருண்டுகிட்டு இருக்கானுங்க அந்த தேர்ல பயணம் பண்ணவனுங்க. பாண்டிய இளவரசன் புதிய விற்பன் தானே அந்த தேர்ல வந்தா அப்படியே அடிச்சு தூக்கி வீசி எறியப்படுறான். இந்த உடஞ்ச தேர்ல இப்ப யாருமே இல்ல, குதிரைங்க மட்டும்தான் தேரோட பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த உடஞ்ச தேரை இழுத்துக்கிட்டு குதிரைகள் மட்டும்தான் முன்னோக்கி வந்துகிட்டு இருக்கு. புதிய விற்பன் மண்ணை கவுறான். கிட்ட இருக்கிற இந்த தேரெல்லாம் உடையுமா அப்படின்னு கூட இது வரைக்கும் அவங்க எந்த போர்லையும் பார்த்தது இல்லையா. தேரையே உடைச்சு விட்டானே பாவி அப்படிங்கிற மாதிரி தேர்ல இருந்து சரிஞ்சவனை நோக்கி தாக்குதல் நடத்தி நினைச்சிருந்தா நம்ம இரவாதன் அந்த இளவரசனை கொல்ல முடியும். ஆனா அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீலனோட அந்த கூடாரத்தை நோக்கி வேகமா போறது மட்டும்தான் அவனோட குறிக்கோள். ஏறக்குறைய நீலனோட கூடாரத்தையே நெருங்கிட்டாங்க. கீழே விழுந்து எந்திரிச்ச நம்ம இளவரசன் புதிய விற்பன் காப்பு படையோட இரவாதனை நோக்கி பாஞ்சு வர்றான். பாண்டிய இளவரசனோட தலை சிறந்த பாதுகாப்பு படை வீரர்கள் 16 பேரு நம்ம இரவாதனை சுத்திட்டானுங்க. அம்மாளு கையில ஒரு கையில நீல் மழுவு, இன்னொரு கையில நீர் வாளு வச்சு அவன் தாக்குதல் நடத்துற அந்த வேகத்தை பார்த்து 16 பேரும் நடுநடுங்க போறானுங்க. நம்மோட சிறப்பு உலோக கலவையால நாள் கணக்குல ஊற வச்சு எடுத்த வாள் அது. வேற ஏதாவது ஒரு உலகத்தாலான வாளோடோ இல்ல கரும் பாறையோடையோ மோதுனா கூட வாளோட முனை மழுங்காது. அதே நேரம் எதிரில வீசப்படும் அந்த வாள்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டுரும். பாண்டிய வீரர்களோட வாள்கள் எல்லாம் அப்படியே தெரிச்சு செதறுது. நம்மளோட வாள்ல சிக்கின தலையா இருக்கட்டும், கையா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே துண்டு துண்டா எல்லா பக்கமும் வீசி எறியப்படுகிறது. அப்படியே ரத்த காட்டுக்குள்ள ரத்த கலரிக்குள்ள நம்ம இரவாத நகர்ந்து முன்னேறி வந்துகிட்டே இருக்கான். இப்ப நம்ம மறிக்கிற அந்த ஆற்றல் அங்க இருக்கிற யாருக்குமே இல்ல.
ரத்த கலரில நிக்கிற நம்ம இரவாதனை பார்த்து மிரண்டு போயிட்டான் பாண்டிய இளவரசன் புதியவர்ப்பன். நீலனோட கூடாரத்துக்குள்ள நுழைறதுக்கு சில அடிகளே இருந்த போது அவனை தடுக்கலாமா அப்படின்னு பாண்டிய இளவரசன் புதியவர்ப்பன் நினைக்க வேண்டாம் ரிஸ்க் அதிகம் நினைச்சுக்கிட்டு அவனா செய்யாம பின்னாடி இருக்கிற போர் பணியாளர்களுக்கு உத்தரவிடுகிறான். அபாய சங்கம் ஊதுங்கடா அப்படிங்கிறான். அபாய சங்கம் மூவேந்தனோட சார்பா ஊதப்படுகிறது. உடனே குலசேகர பாண்டியனோட பக்கத்துல இருந்த அந்த சிறப்பு படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் மூஞ்சல நோக்கி இந்த அபாய சங்கம் ஊதுனாங்கல்ல அந்த இடத்தை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும் நாளை? நீலன் இப்ப வெயிட் பண்ணணுமே. ஐயா என்னங்க ஐயா, ஒரு 2 நிமிஷம் இழுத்திருக்க கூடாதா? நீலன் காப்பாற்றப்படுவார் போல. ஏங்க அது யாரு? இளமரதனா? இரவாதன். இரவாதன் செம்ம இல்ல அந்த கேரக்டரு. நம்மளோட கேரக்டர் எல்லாம் நல்லா தான் இருக்கு. வேல்பாரிய அவனை பின்னோக்கி வர சொல்லுன்னு சொன்னதுக்கு போங்க சார் கூடாரத்துக்கு கிட்டையே ஒட்டக்கி தள்ளிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் வச்சிருக்கிற அம்பு அது. ஐயோ தயவு செஞ்சு இரவாதனை வெட்டிட்டாங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க, கடுப்பாயிரு வேண்டான்னு. செம்மையா இருக்கு. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்களே. நேத்து கூட அந்த கதையை முடிச்சிட்டு அவங்க செத்து போயிட்டாங்கன்னு கூட சொல்லல, வேல்பாரிய காப்பாத்திட்டாங்கன்னு சுமூகமா முடிச்சுட்டு போனீங்க. இன்னைக்குதான் அவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு ஷாக்காச்சு. இன்னைக்கு என்னடான்னா இரவாதன் என்ன சார் அட்டகாசம். ஆஹா நேத்து விட இன்னைக்கு சும்மா அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீலன் திரும்ப உள்ளுக்கு இருப்பாரு. அதனால எனக்கு பயமா இருக்கு. என்னன்னா ட்விஸ்ட் வைக்கிறேன்னு இவர் போய் கூடாரத்தை நீலன் அப்படின்னு திறக்கும் போது நீலனோட தலை மட்டும்தான் இருக்குமா. அவங்க பிளான் பண்ணதை வெட்டி வச்சு செஞ்சுட்டாங்களாம் அப்படின்னு நினைச்சு பாக்குறேன் நான். இது எதுவும் நடக்காம நீலனை தூக்கி குதிரையில படுக்க போட்டுட்டு கடவன்னு அந்த போர் இப்ப டைம் முடிய போதில்ல, அது முடியறதுக்குள்ள வந்துட்டாருன்னா எங்களுக்கு பெரிய அடி. உள்ள பூந்து தூக்கிட்டாங்க மாட்டாங்களே அது வரைக்கும். அதான் அவங்க ஒரு பிளான் வேற போட்டு வச்சிருந்தாங்க. நம்ம 3 டீமா பிரிஞ்சு அந்த கூடாரத்தை தாக்கணும், ஆனா 2 டீம் தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சும் தாக்கிட்டு உள்ள போயிட்டாங்க 3 டீம் இல்லாமலே. ஐயோ, ஒரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.